ஓகே. ஓகேங்கம்மா, போதுங்கம்மா. லுக்கா 4:5 மட்டும் பாருங்க. பின்பு பிசாசு என்ன பண்றான்? ஒரு நிமிஷத்திலே, சத்தமா சொல்லுங்க. என் கூட இருக்கிறீங்களா? பக்கத்துல ஒரு நிமிஷம் எனக்காண்டி பாருங்க. எல்லாரும் எல்லாரும் எல்லாரும், அண்ணே அக்கா எல்லாரும், பிள்ளைங்களா எல்லாரும், இயேசு நல்லவரான்னு கேளுங்க ஃபர்ஸ்ட். இயேசு என்னைக்குமே நல்லவர்னு சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? சரி. அப்ப லூக்கா 4:5 சொல்லுது, ஒரு நிமிஷத்துல என்ன பண்றான் சாத்தான்? ஜெபம் பண்ணுவோமா? இந்த ஒரு நிமிஷம் தான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. எங்களை இசைக்கருவியா பயன்படுத்துகின்ற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நான் கத்துக்க போற இந்த பாடத்தை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த பாவையை நீங்க பயன்படுத்துங்க. ஒருவேளை எங்களோட பாவங்கள், குறைகள் இந்த பாடத்துக்கு நான் கேட்காததுக்கு தடையா இருக்குமானா தெய்வம் மன்னிங்க. லைவ் மூலமாவும், சபையின் மூலமாவும், சபையாரும், இன்னும் உலகத்துல இருக்க கேட்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் நீங்க பேசுங்கப்பா. ஒருவேளை எங்கிட்ட குறைகள் இருக்குமானா இந்த ஒரு நிமிடம் எங்களை மாத்தட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, என்ன பாருங்களேன், லூக்கா 4:5 பாத்தீங்க. பின்பு பிசாசு என்ன பண்றான்? ஒரு நிமிஷத்திலே உலகத்தை ஃபுல்லா காமிச்சு என்ன பண்றான்? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சாத்தான் என்ன பண்றான்? 3 டெஸ்ட் வைக்கிறான் ஏசாமிக்கு. வனாந்திரத்துல கொண்டு போய் 3 டெஸ்ட். ஏசாமி ஜெயிச்சாரா 3 டெஸ்ட்லயும்? சொல்லுங்க. ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா? பயங்கரமா 6 அடிச்சிட்டார் இல்ல மேட்ச்ல. சரி, அப்ப இந்த 3 டெஸ்ட்லயும் கடைசி டெஸ்ட் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இந்த வசனம் வாசிச்சீங்க, ஒரு நிமிஷத்திலே காண்பித்து. இன்னைக்கு தலைப்பு என்னது? இன் எ மொமெண்ட் ஆஃப் டைம். என்னது? இன் எ மொமெண்ட் ஆஃப் டைம். அந்த ஒரு நிமிஷம் பைபிள்ல இந்த ஒரு நிமிஷத்துல, இந்த ஒரு நிமிஷத்திலே அப்படின்ற வார்த்தை வெறும் 5 இடத்துல தான் இருக்கு. அதுல ஒரு வசனத்தை இப்ப நீங்க வாசிங்க, லூக்கா 4:5 வாசிங்கன்னா கவனமா கவனிங்க, இந்த டைவர்ஷன் வேணாம். ஓகே, இந்த ஒரு நிமிஷத்துல நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் நடக்கலாம், சும்மா யோசிங்களேன். ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், என்ன பண்ணுவீங்க? கிளம்பி போயிடுவேன்னு சொல்லிடுவேனா? ஒரு நிமிஷத்துல என்ன பண்ண முடியும் உங்களால? வெறும் ஒரே நிமிஷம் சொல்லுங்க பாப்போம். ஒரு நிமிஷத்துல என்ன வேணா நடக்கலாம், ஒரு நிமிஷத்துல என்ன வேணா செய்யலாம். முத பைபிள்ல ஒரு நிமிஷத்திலே அப்படின்ற வார்த்தை எங்க தெரியுமா இருக்கு? இன்னைக்கு இந்த ஒரு நிமிஷத்துலதான் உங்க வாழ்க்கையை கடவுள் மாத்த ரெடியா இருக்கிறார். வாசிக்கலாமா? என்னாகும் 16:21 வாசிங்களே. ஜபத்தோட கவனிக்க போறோம். இது படிச்சப்ப நான் ஃபர்ஸ்ட் என்னைய கடவுள் மாத்தினார். இந்த பாடம் ஃபர்ஸ்ட் யாருக்கு? பிரசங்க கூட எனக்கு, அடுத்து உலக மக்களுக்கு. வாசிங்களேன், என்னாகும் 16:21 வாசிங்க. இந்த சபையை விட்டு பிரிஞ்சு போங்க, ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணுவேன் நானு? அதமாக்குவேன். ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? இந்த ஒரு நிமிஷத்துல இந்த வார்த்தை வந்துருச்சா உங்களுக்கு? வந்துச்சா? சரி, ஏன் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, சிம்பிளா சொல்ல போனா, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமா என்ன பண்ணுது? ஒரு கூட்டம் எழும்புது. கோராகு, தாத்தான் அண்ட் அபிராம், இந்த 3 பேரும் ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி ஆட்ட போது மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமா போகுது. கடவுள் அபிஷேகம் பண்ண அந்த 2 பேத்துக்கும் விரோதமா என்ன பண்ணுது? ஒரு கூட்டம் எழுப்பி போகுது. என்ன போய் கேக்குது? என்ன ஓன்ட்ட மட்டும் தான் பேசுவாரா சாமி? எங்கிட்ட எல்லாம் பேச மாட்டாரா? அவர் மட்டும் தான் பாஸ்டரா? மோசே மட்டும் தான் தீர்க்கதரிசியான்னு சொல்லிட்டு எதிர்த்து யாருக்கு விரோதமா நிக்குது? மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமா நிக்குது. அப்பதான் என்ன பண்ணுது? இந்த சம்பவம் நடக்குது. என்ன சொல்றாரு ஏசாமி? எப்பா ஒரு நிமிஷம் நவுரு, அவங்க ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணுவேன் நானு? அதமாக்குவேன்னு சொல்றாரு. இந்த சம்பவம் தான் இந்த ஒரு நிமிஷத்துல என்ற இடம் பெற்றிருக்க மொத்த வார்த்தை பைபிள்லயே. ஒரு நிமிஷத்திலே அப்படின்ற வார்த்தை எங்க வருது? நாம 16:21. அப்பதான் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. நாம 16:30 பாருங்க, நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்றாரு. வாசிங்களேன். இப்படி அவங்க ஆப்போசிட்டா நிக்கிறதுனால அவங்களுக்கு விரோதமா கடவுள் கொடுத்த ஒரு நியாய தீர்ப்பு என்ன தெரியுமா? வாசிங்க. கர்த்தர் ஒரு பெரிய புதிய காரியத்தை செய்ததால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால் மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். ஓகே, சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. The first earthquake in the world. மொத நிலை நடக்கும் வந்த இடம் எங்க? பூமியிலே இந்த இடம் தான். பைபிள்லயும் இடம் இங்கதான். பூமியிலே மொத வந்த ஃபர்ஸ்ட் எர்த்குவேக் இங்கதான். கடவுள் 2ஆ போலக்கிறார் பூமியை. எவன் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமா பண்ணானோ எல்லாம் உள்ள போயிடுச்சு. மோசே முன்னாடியே சொல்லிட்டாரு, எப்பா நீங்க இப்படி பண்றீங்க, நான் கடவுளோட பிள்ளைனா, கடவுள் என் கூட இருக்காரு, பேசுற வார்த்தை எல்லாம் அவரோடது அப்படின்னா ஒண்ணு இப்ப நடக்கும். கர்த்தர் புதிய காரியத்தை செய்யறாராம். அதான் அங்க போட்டுருக்கு, நியூ திங் God is going to do a new thing. அது நியூ திங் என்ன? பூமி பிளந்து எல்லாம் உள்ள போயிடுச்சு. சரி, அங்க எத்தனை நிமிஷத்துல அடிச்சாரு? ஜஸ்ட் இன் எ மொமெண்ட் ஆஃப் டைம், ஒரு செகண்ட் தான். சரி, திருப்பி கம் பேக் டு தி லாஸ்ட் பாயிண்ட். லூக்கா 4:5 சாத்தான் என்ன பண்ணா? டெஸ்ட் பண்ணானா? 3 டெஸ்ட் வச்சானா?
சாத்தான் எவ்வளவோ அட்ராக்டிவா காமிப்பான். சாத்தான் என்ன பண்ணுவான், ஏசாமிக்கு ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணா, உலகத்துல இருக்க அத்தனை ராஜ்யமும் நீங்க திருச்சியை சுத்தி வாங்கினா எவ்வளவு நேரம் ஆகும்? சும்மா யோசிங்க. இப்ப உங்கள்கிட்ட கொடுக்குறேன், பைக் கொடுத்து அண்ணன் திருச்சியை சுத்திட்டு வாங்கன்ற, எவ்வளவு நேரம் ஆகும்? திருச்சி ஃபுல்லா ஒரு இடம் விடாம, நம்ம சர்ச்சு எந்த இடம் வேணா இருக்கட்டும் பாஸ்டர், எந்த இடம் இருக்கட்டும், ரொம்ப வேணாம், நம்ம சர்ச்சில் என்னென்ன பொருள் இருக்குன்னு உங்கள்கிட்ட பார்க்க சொல்லி அக்கு விராணி வேணா எத்தனை என்ன சொல்லுவேன், எவ்வளவு நேரம் ஆகும்? கிட்டத்தட்ட ஒரு நாள் எடுத்துப்பீங்க. என்னென்ன திங்ஸ் இருக்கு, என்னென்ன இருக்குதா? ஆனா சாத்தானுக்கு இருக்கிற பவரு செகண்டரி டு காட். ஏசாமிக்கு அடுத்தபடியா இருக்கறனால அவன் என்ன பண்ணான், ஒரு நிமிஷம் தான் அவ்வளவு ராஜ்யத்தையும் ஒட்டு மொத்தத்தையும் ஒரு செகண்ட்ல காமிச்சு எங்க நிப்பாட்டி இருக்கான், அங்க நிப்பாட்டி இருக்கான் ஏசாமிட்ட. எவ்வளவு பவர் பாத்தீங்களா? எவ்வளவு நிமிஷத்துல காமிச்சானா? பைபிள் என்ன சொல்லுது, அந்த ஒரு நிமிஷத்திலே. சாத்தான் அவ்வளவு அட்ராக்டிவான திங்ஸையும் பயங்கரமான ராஜ்யங்களையும் அவ்வளவு அதிகாரங்களும் வல்லமை மகிமை எல்லாத்தையும் எவ்வளவு செகண்ட்ல காமிச்சான், வேற ஒரு நிமிஷம். ஒருவேளை நீங்க பணிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவன் சொல்றான், அவ்வளவு அதிகாரத்தையும் அவ்வளவு வல்லமையும் அவ்வளவு சிஎமோட பதவியும் அவ்வளவு வல்லமையும் யார்ட்ட தருவேன், ஐ வில் கிவ் டு யூ, உங்களுக்கு நான் தரேன். ரொம்பலாம் வேணாம் சாமி, ஜஸ்ட் 1 செகண்ட் இப்படி பணிஞ்சு எந்திரிங்க, நான் அவன்கிட்ட கொடுத்துறேன். ரொம்ப அப்படியே அந்த அடி வாங்கி சிறுவையில போய் தசை அடி வாங்கி கிழிச்சு இதெல்லாம் வேணாம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் என்கிட்ட என்ன பண்ணுங்க, தபான்னு தொட்டு மட்டும் கும்பிடுங்க. எனக்கு பிரியமானவக்குன்னா சொல்லுங்க, முடிங்க வசனத்தை, பிரியமானவருக்கு நான் என்ன பண்ணுவேன், தருவேன். அதுவும் எத்தனை நிமிஷம்? ஒரு நிமிஷம் தான். இன்னைக்கு நம்மளும் ஃபேஸ் பண்ற அத்தனை கவர்ச்சிகரமான ஆசைகள், இச்சைகள், பாவங்கள் எல்லாம் எத்தனை நிமிஷம் தான்? That only 1 second தான். Today we are also facing lot of attractive sins in that 1 second. உண்மையா இல்லையா? யோசிங்க. எக்ஸாம்பிளுக்கு யார சொல்லலாம்? விழுகு எங்க நடந்துச்சு? ஏதேன் தோட்டம்ல. அது நம்ம 3ல சொல்லுது, ஏவாளுக்கும் சர்ப்பத்துக்கும் நடக்கிற ஒரு உரையாடல். படிச்சிருப்போம், நான் அதிகமா உள்ள போல. அப்ப எவ்வளவு வருஷம் கடவுள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் படிப்பினைகள்லாம் சொல்லி கொடுத்திருப்பார், நமக்கு தெரியாது. நம்ம உடனே படிச்சனால 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் உடனே வாசிட்டு போயிடுறோம். ஆனா கிட்டத்தட்ட சொன்னா ஆச்சரியப்படுறீங்க, பல வருடங்கள் வாழ்ந்திருக்கலாம். யாரும் ஆதாம் ஏவாள் பல வருடம் வாழ்ந்திருக்கலாம். படைச்ச உடனே விழுகுன்றது கிடையாது. தேவதூதர்கள் என்ன பண்றாங்க, போகும்போது வருவதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. எப்பா, ஏஞ்சல் ஸ்டார்ட் மெனி லெசன்ஸ் அபவுட் தி பாஸ்ட் திங்ஸ் அண்ட் கிவ் மோர் வார்னிங்ஸ். பல பாடங்களை தேவ தூதர்கள் என்ன பண்றாங்களா, யாருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க வரும்போது போகும்போதெல்லாம். ஆதாமுக்கு ஏவாளுக்கும் முன்னாடி என்ன நடந்துச்சு, ஏன் உங்களை படைச்சாரு, ஒருத்தன் இருக்கிறான், அவன் பேர் லூசிபரு, அந்த இடத்துக்கு போயிடாத. அவர் சொன்ன எல்லா வார்னிங்ஸையும் டெப்த் கொடுத்து நடத்தினாங்களா யாரு? தேவ தூதர்கள். இது நம்ம யார் சொல்றாங்கன்னா, பேட்ரியாக்ஸ் அந்த ப்ராஃபட்ஸ், முற்பிதாக்களும் தீர்க்கதரிசனம் என்ற அந்த புக்ல என்ன பண்றாங்க, கடவுள் என்ன பண்ற, தீர்க்கதரிசனம் மூலமா வெளிப்படுத்துறாரு. ஏகப்பட்ட பாடம், 1 2 இல்ல, சுத்தி வரும்போது போகும்போதுலாம் பாடம். இவ்வளவு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டோம், யார் விழுந்துட்டா சொல்லுங்க, யார் விழுந்துட்டா? ஏவாள். முதல்ல யார் விழுந்தா? யாரு? வசனம் சொல்லியிருக்கா அப்படி எதுவும்? மேலும் ஆதாம் என்ன பண்ணல, வஞ்சிக்கப்படல, ஏவாளே. அப்ப பாவி யாரு பூமியில? புதிய பாட்டுல வசனம் போட்டிருக்கு, முதல் பாவி யாரு? ஏவாள். யாரு? ஏவாள். 1 தீமோத்தேயு 2:14 நீங்க இதை பார்க்கலாம். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படல, ஸ்திரீயானவளே என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிட்டான். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கு. ரைட். அப்ப ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல சொல்லுது, அந்த விழுக இந்த 1 செகண்ட் தான். என்னது? அந்த 1 நிமிஷம் தான். ஏவாளுக்கு எவ்வளவு பாடம், நூற்றுக்கணக்கான வருடங்கள் செலவச்சிருக்கலாம். எத்தனை வயசுல படைக்கப்பட்டான் நமக்கு தெரியாது. அவன் எந்த ஹைட்ல படைக்கப்பட்டான்னு நமக்கு சரியா தெரியாது. ஆனா அவன் விழுகை சொல்லும் போது பைபிள் சொல்லுது, அவ்வளவு பாடத்தையும் ஒருத்தன் முழுங்கிட்டான். யாரு? வேறொரு வடிவத்துல வந்து முழுங்கிட்டான். அதுவும் எவ்வளவு நிமிஷம்? தட் மொமெண்ட் ஆஃப் டைம், அந்த ஒரு மொமெண்ட் ஆஃப் டைம். ஒரு சின்ன கேள்வி இருக்கு, நீங்க யோசிங்க. ஆதாம் ஏவாள் அவங்க எல்லாம் விழுந்தது வாரத்துல எந்த நாள்ல விழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யோசிங்க. சரிங்களா? சண்டேவா, மண்டேவா, டியூஸ்டேவா, வெனஸ்டேவா, தேர்ஸ்டேவா, ஃப்ரைடேவா அண்ட் சாட்டர்டேவா, என்னைக்கு விழுந்திருப்பாங்க நீங்க யோசிச்சுங்க. சரிங்களா? அது எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. தீர்க்கமான பதில் இருந்தா எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் கத்துக்க தயாரா இருக்கேன். ரைட். இப்ப எவ்வளவு பாடம் கொடுக்கப்பட்டோம், விழுந்தார்கள் அந்த 1 நிமிடத்திலே. அந்த 1 நிமிஷத்துல சாத்தான் மண்டைய குழப்பிட்டான். சாத்தான் என்ன பண்ணிட்டான், தேவனே டவுட் பட ஆரம்பிச்சா. உனக்கு விளக்குனார் பத்தியா, தேவனை டவுட் படு. 1 நிமிஷத்துல முடிஞ்சிச்சு. ஏதேன்னாலே ஹாப்பினஸ். என்னது? ஈடன் கார்டன், ஏதேன் தோட்டம்னா என்னது? மகிழ்ச்சிகரமான இடம் அப்படின்னு அர்த்தம். மகிழ்ச்சி இழந்தாங்க அந்த 1 நிமிஷத்திலே. ஒரு லவ் பிரேக்கப் ஆச்சு தேவனுக்கும் ஆதாம் ஏவாளுக்கும்.
ரொம்ப நாளா பக்கத்துல பாக்குற அளவுக்கு இருந்தவரு பார்க்க கூடாம ஆயிடுச்சு அந்த ஒரு நிமிஷத்துல. மகிழ்ச்சி இழந்தாங்க அந்த ஒரு நிமிஷத்துல. they lost everything in their life in that 1 minute. அவங்க அங்க வச்சிருந்த எல்லாத்தையும், நிம்மதி, சந்தோஷம், சமாதானம், கனி, அவங்க வாழ்ந்த சமாதானமான வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்தாங்க. எத்தனை நிமிஷத்துல? that 1 minute. ஆனா அந்த ஒரே நிமிஷத்துலதான் சிலுவையில இயேசுவும் வென்றார். ஆமென், ஆமென். சத்தமா வரணுமே, ஆமென். அந்த ஒரு நிமிஷம் ரொம்ப முக்கியம். நம் சோதனைகள் பல மணி நேரம் கிடையாது, ஒத்துக்கிறீங்களா? நம்மளோட பெர்சிக்யூஷன்ஸ், நமக்கு வைக்கிற டெஸ்டா இருக்கட்டும், பாவ சோதனை எல்லாமே எவ்வளவு நேரம்? அது டியூரேஷன் என்ன தெரியுமா? எவ்வளோ? ஒரு நிமிஷம் தான். எக்ஸாம்பிளுக்கு கொலை எடுத்துக்கங்க. அவன் நல்லவன் தான், கொலை பண்றவன் நல்லவன் தான். ஆனா என்ன பண்றாங்க, அந்த ஒரு மொமெண்ட் ஆஃப் டைம், அந்த ஒரு நிமிஷத்துல, ஐயோ அன்னைக்கே யோசிச்சிருக்கலாமே, நான் குத்தாம இருந்திருக்கலாமே, அவனை இன்னைக்கு ஜெயில கிடக்குறான், அவன் குடும்பம் தனியா கிடக்கும். எத்தனை நிமிஷத்துல? இந்த ஒரு நிமிஷத்துல. விபச்சார பாவம், அதுவும் அந்த ஒரு நிமிஷம் தான். ஷார்ட் டைம் பிளஷர், கொஞ்ச நேரம் இன்பம், அதுக்கப்புறம் அவுட், அதுக்கப்புறம் அவுட். அதான் பில்லி கிரகாம்னு ஒருத்தர் இருக்கிறாரு, படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். பில்லி கிரகாம் மிகப்பெரிய ஒரு ஸ்பீக்கர், கடவுளோட புள்ள இல்ல. அவர் சொல்றாரு, first look is the temptation and the second look is sin. ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. முதல் பார்வை உன் சோதனை, ரெண்டாவது பார்வை அதான் பாவம். ஒரு பொண்ணு போது, எக்ஸாம்பிள் சொல்றேன் புரியுற மாதிரி. ஒரு பெண் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எதார்த்தமா என்ன பண்ற பாக்குறேன், அது பேரு அது டெம்டேஷன். சாத்தான் வைக்கிறான், பழகுற விதம் நல்லது, ஓகே. அப்ப டெம்டேஷன். அந்த செகண்ட் லுக் பார்த்துட்டு திருப்பி பார்த்தேன்னா அது என்னது? தட் இஸ் த டைம் ஆஃப் சின்னிங். எத்தனை நிமிஷத்துல? ரொம்ப நேரம் ஆச்சா நான் பாவத்துல விடுறதுக்கு? அழகா சொல்லிட்டார், ஃபர்ஸ்ட் லுக் இஸ் டெம்டேஷன் அண்ட் த செகண்ட் லுக் இஸ் சின். அந்த ஒரு நிமிஷம் பாவத்தோட விளைவு கொடூரமானது. உணர்ந்திருக்கீங்களா? ஒரு நிமிஷம் அந்த பாவத்தோட விளைவு ரொம்ப கொடியது. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், பாவத்தோட அந்த விஷயத்தை கடவுள் மன்னிச்சிருவாரு, அதோட விளைவை சாகுற வரைக்கும் நான் சந்திச்சே ஆகும். ஒத்துக்கிறீங்களா? நடந்திருக்க வாழ்க்கையில? we should face the causes of each and every sins. நம்ம செய்யற ஒவ்வொரு பாவத்தையோட விளைவு நீ சந்திச்சே ஆகணும். ஒத்துக்கிறீங்களா? 100%. அது என்ன பாவம் வேணா இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பாவத்தோட விளைவு பைபிள் ஏதாச்சும் நிறைய பார்த்திருக்கீங்களா? பிரசவ வலி. சொல்லுங்க. ஏவாள்லாம் மறந்து நிமிட்டாங்க, ஆதாம் ஏவாள்லாம் பாவத்தோட விளைவை பார்த்தோன்னே மறந்து விட்டாங்க. ஏன் தெரியுமா? ஆதாம் பார்த்தான், ஐயோ நான் செஞ்ச பாவத்தால, ஏவாள் பாக்குறாங்க, நான் செஞ்ச பாவத்தால மரத்தோட கனி, அந்த இலை பார்த்திருக்கீங்களா? இலை மொத விழுந்தது எங்க தெரியுமா? தோட்டத்துக்கு வெளில. அதை விழுகிறத யார் பாக்குறா? ஆதாம் ஏவாள் பாக்குறாங்க. ஐயோ நான் செஞ்ச பாவத்தோட விளைவு இவ்வளவு கொடூரமா? ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் அடிக்கப்படுது, அதோட லைஃப் டைம் முடிஞ்சு ஒவ்வொன்னு செத்து போது, அடுத்தடுத்து உயிர் வாழுது. இந்த இறப்பு அப்படின்ற ஒண்ணு பாக்குறான் ஆதாம் ஏவாள். அவங்க ஒண்ணு உணர்றாங்க, என்னது? ஐயோ இவ்வளவு கொடூரமா? நான் செஞ்ச பாவம் என்னோட போகல, இட் இஸ் கமிங் பை ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன். ஒத்துக்கிறீங்களா? நான் செய்யற பாவம் அதோட விளைவை என் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போறேன். வேர்க்கிறது, ஸ்வெட்டிங், சொல்லுங்க. வேர்க்கிறதும் எப்படிதான்? அதுவும் ஒரு பாவத்தோட விளைவு தான். நீ வேர்வை சிந்திதான் மேடி சாப்பிடுவ உழைச்சு அப்படின்னு பாவத்துக்கு ஒரு 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 என்ன சொல்றது, நியாயத்தீர்ப்பு கொடுத்தாரா கடவுள்? வேர்வையும் எப்படிதான்? பாவத்தோட விளைவுதான். இன்னைக்கு வரைக்கும் மாறுதா? கடவுள் பிள்ளைங்க என்னதான் மாறினாலும் பிரசவ வலி மாறுச்சா? வேர்வை மாறுச்சா? பெண்களுக்கு இருக்கிற மென்ஸ்ட்ரேஷன், அதுவும் ஹெல்த் பெட், அதுவும் எதோட விளைவு? முள்ளு நீங்க பாக்குறீங்களே, சுத்தி முள்ளு, தான்ஸ் எவ்ரிவேர், அதோட விளைவு என்னது? பாவத்தோட விளைவுதான். ஒத்துக்கிறீங்களா? நீங்க முள்ளு எல்லாம் முன்னாடி கிடையாது. ஆதாம் ஏவாள் வாழ்ந்தப்ப ஏந்த இடத்துல முள்ளு இருந்துச்சா? கிடையாது. முள்ளுன்னு ஒண்ணு எங்க வந்துச்சு? ரோஜா அந்த முள்ளு கூட எப்படி இருக்கும்? ரோஜா பூல பொட்டு வச்ச மாதிரி இருக்கும், புடுங்கன்னா தனியா வந்துடும். அப்ப இந்த பாவத்தோட விளைவு கொடூரம். ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. திங்க் த காசஸ் ஆஃப் சின் பிஃபோர் யூ டூ சின். பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த விளைவை கண்ணு முன்னாடி நீ பார்த்துட்ட, செய்யவே மாட்டேன். அவ்வளவு கொடூரம். அந்த கொடூரத்தை நான் பார்த்துட்டேன்னா செய்யவே மாட்டேன். அது எந்த வேணா இருக்கலாம். அப்ப ஒரு விளைவை நான் சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு நான் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப், இட் இஸ் கோயிங் டு டூ த சின். அப்போ சில பால் கூட எப்படியா, ஒரு ரைட்டர் எழுதுறாங்க, என்ன தெரியுமா எழுதுறாங்க? he destroyed a lot, he rebuilt the destroyed a lot. அவன் எந்தெந்த அவன் சபையை அவன் உடைச்சானா இல்லையா? பவுல் உடைச்சாரா? அப்போ சில பவுல் உடைச்சாரா இல்லையா? ஏகப்பட்ட பார்த்தா தெரிச்சு ஓடுவாங்க.
அப்ப அவ்வளவு சபையும் உடைச்சவரு எவ்வளவு உடைச்சானோ அவ்வளோத்தையும் யார் தான் திருப்பி கட்டினா? அதே போல்தான் கட்டினார். இப்ப இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் செய்யற ஒவ்வொரு பாவமும் திருப்பி நீ தான் அதை கட்டமைச்சு உள்ள திருப்பி ரிபீட் ஆகி வரணும். அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? செய்யாமலே போயிடலாம். எந்த பாவமான இருக்கலாம். இப்பிரபஞ்சத்தோட பாவி யாரு? நிமிஷத்துல அவுட் ஆன யாரு? நெக்ஸ்ட் ஒரு நிமிஷத்துல அத்தான், அதோட அத்தான் செத்தான். நெக்ஸ்ட் ஒரு நிமிஷத்துல ஆதாம் அவுட். அதுவும் எத்தனை நிமிஷத்துல? இந்த ஒரு நிமிஷம் தான். வேற யார் எடுத்துக்காட்டு இருக்காங்களா பைபிள்ல இந்த ஒரு நிமிஷத்துல அவுட் ஆனவங்க? அனனியா சபிரால் ஓர்வோமே. அனனியா சபிரால் தெரியும்ல, குடும்பமா தீர்மானம் எல்லாம் எடுத்தாங்களாம். எப்படி? குடும்பமா நான் கடவுளுக்கு இவ்வளவு கொடுப்பேன், கடவுளோட பாதத்தை கொண்டு போய் நான் வைப்பேன், இதை கடவுளுக்குன்னு செலவு பண்ணுவேன், தர்மத்தெல்லாம் ஏழைங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி அவ்வளவு எடுத்தாங்களாம். டிசிஷன்ஸ் அண்ட் ஓரியன்டேஷன்ஸ், அவ்வளவு தீர்மானங்கள் எடுத்தாங்களாம். நான் சொல்றது விளங்குதா? ஆனா அவ்வளவு தீர்மானமும் காணா போச்சு in that 1 second. எத்தனை நிமிஷத்துல? சொல்லுங்க, என்ன பாருங்க, எத்தனை நிமிஷத்துல? அந்த ஒரு நிமிஷத்துல காணா போயிடுச்சு அவங்க எடுத்த நன்மையான தீர்மானங்கள். பணத்தை பார்த்த உடனே நிலத்தை வித்துட்டாங்களே, நிலத்தை வித்து பணத்தை பார்த்த உடனே கண் எங்க போயிடுச்சு? காசு மேல போயிடுச்சு. இன்னைக்கு என் பார்வை அங்கதான் இருக்குது. திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? அதை விட்டு டைவர்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு என்கிட்ட இருக்குதா? நிறைய இருக்கு. சின்னிங் 1 minute பட் சஃபரிங் லைஃப் லாங். ஒரு ட்ரிப்பு பாவம் செஞ்சிருவேன், ஒரு நிமிஷம் தான். ஆனா அதை சஃபர் பண்றது, அதை அனுபவிக்கிறது வாழ்க்கை பூரா அனுபவிச்சாகணும். யாரும் தாங்கலாம் முடியாது. நான் ஒருத்தன் தான் சுமந்துட்டு போகணும். நம்ம அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவோம். என்ன பழமொழி? நல்லவனா பேர் எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுமா? பல நாள். சத்தமா சொல்லுங்க, எனக்கு தெரியாதுங்க, நீங்க தான் சொல்லணும். நல்லவனா பேர் எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? பல நாள் ஆகும். ஆனா கெட்டவன் பேர் வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும்? அந்த ஒரு நிமிஷம் போதும். நல்லவனுக்கு பல நாள், கெட்டவன் பேர் எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் தான். உங்களுக்கு ஒரு நிமிஷத்தோட மதிப்பு தெரியுமா? Do you know the value of the 1 minute? That 1 minute, you know, தெரியுமா தெரியாதா? இந்த ஒரு நிமிஷத்தோட வேல்யூ. சில பேர் சொல்லுவாங்கல்ல, டாக்டர்ஸ்லாம், ஐயோ கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா காப்பாத்திருக்கலாமே. ஏன் இந்த ஒரு நிமிஷத்தை யூஸ் பண்றாங்க? இந்த ஒரு நிமிஷத்துல நம்ம வைக்கிற அடுப்புல வைக்கிற பால் கூட என்ன பண்ணிரும்? தீஞ்சிரும். சாப்பாடு குக்கர் வெடிச்சிரும். அனுபவம் இருக்குதா? கிச்சன் அடுப்பறையில இருக்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதா? அம்மாமார்கள், அக்காமார்கள், சில நேரத்துல அண்ணனை சேர்த்துக்க வேண்டியது அன்னைமார்கள். இப்ப அந்த அனுபவம் இருக்கும். வெடிக்கிற நேரம் எவ்வளவு நிமிஷம்? இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கும் அந்த ஒரு நிமிஷம் தான். ஸ்கூலுக்கு லேட்டா போறீங்க பிள்ளைங்க, எத்தனை நிமிஷத்துல ஃபைன் போடுவாங்க? போனா சில ஸ்கூல் நாங்க படிக்கும் போதுலாம் ஸ்கூல் இருக்கு. நான் 9 வரைக்கும் நான் பாய் ஸ்கூல்ல படிச்சப்ப 10வது வரைக்கும் படிச்சேன். பாய் ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அப்ப என்ன பண்றாங்க? ஒவ்வொரு நிமிஷத்துக்கு லேட்டா வந்தோடனே 10 ரூபா கொடுத்தா உள்ள போகணும். நான் தெரியுமா? வெறும் 10 ரூபா. எங்க அம்மா எனக்கு 1 ரூபா தான் ஒரு நாளைக்கு தீனி கொடுப்பாங்க. 1 ரூபா. நான் நல்ல பிள்ளையா இருந்தேன், ஏதோ நல்ல விஷயம் செஞ்சேன்னா குப்பை கொட்டிட்டு வருவேன் அன்னைக்கு காலையில 2 ரூபா கொடுப்பாங்க. அதை வாங்குறதுல எனக்கு வைக்கிற சந்தோஷம் இருக்கே. அந்த பாட்டி அம்மாட்ட போய் ஒரு மைசூர் பாக்கு அந்த 2 ரூபாய்க்கு வாங்கப்படுற அந்த என்ன சொல்லுது பாடு சொல்ல முடியாது. சில நாள் 5 ரூபா தருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆயிட்டே போச்சு. என்ன சொல்ல வரேன்னா, லேட்டா போனா அந்த 2 ரூபாயும் சேர்த்து வச்ச 10 ரூபாய் எங்க போயிரும்? இந்த ஐயா கையில போயிரும், எனக்கு வாங்குற தீனி. அப்ப ஒரு நிமிஷம் லேட்டா போனா ஃபைன் போடுறாங்களா? உசைன் போல்ட் மைக்ரோ செகண்ட்ஸ், மில்லி செகண்ட்ஸ் போய் அடிச்சு என்ன பண்ணாரு? வருவோம். நிறைய வரலாற்று பதில் இருக்கு, நீ போட்டு பாருங்க. நான் நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஏஐல படிக்கும் போது எனக்கு உணர்த்த நிறைய விஷயங்கள் கடவுள் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தப்படுத்தி நைட்டு ஃபுல்லா உட்காந்து என்ன பண்றது ஆண்டவரே, இதுக்கு நிறைய புதுசு புதுசா இருக்கு. என் மைண்டுக்கு நிறைய வந்துச்சு. நேற்று எனக்கு வீட்டுக்கு 2 அண்ணன் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு 2 பாயிண்ட் கொடுத்தாங்க. அதெல்லாம் கன்க்ளூட் பண்ணி கடவுள் என்ன பண்ணாரு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதுறேன். அப்ப உங்களுக்கு தெரியுமா டைட்டானிக்? தெரியுமா? Do you know டைட்டானிக்? அந்த கப்பல் தெரியுமா? 1912 1912 அந்த கப்பல் முதல் பயணம், அதான் கடைசி பயணம். ஓகே, தி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிராவல். இது எது அடையாளமாச்சு கட்டினாங்கன்னா நோவாவோட ஆர்க், அதோட பேரை தெரியும்னு நினைக்கிறேன். அதே அளவுல கட்டி இது மூழ்காது பாரு அப்படின்னு சொல்லி தைரியத்துல ஆணவத்துல என்ன பண்ணுச்சு, அதை பத்தி ஒரு நாள் பார்ப்போம். போச்சு. போகும்போது ஏராளமான மதுபாட்டுகள் உள்ள இருக்குது, ஏராளமான பெருமை மிகுந்த மனிதர்களும் உள்ள இருக்கிறாங்க. எல்லா ஆடம்பரமும் பாவங்களும் நடந்துச்சு உள்ளுக்குள்ள. அவ்வளவு என்ன பண்ணுச்சு டைட்டானிக் கப்பலுக்குள்ள இருந்துச்சு. அன்னைக்கு அந்த முதல் டிராவல்ல கேப்டன்ஸ் இருப்பாங்கல்ல, மாலுமிகள், அவங்க பைனாகுலர்ஸ் போக மறந்துட்டாங்க கொண்டு போகிறதுக்கு. என்னது? பைனாகுலர்ஸை கொண்டு போக மறந்துட்டாங்க. அந்த பைனாகுலர்ஸ் ஒண்ணும் இல்ல, தமிழ்ல என்னது தொலைநோக்கின்னு நினைக்கிறேன், மன்னிக்கும்.
அப்ப அந்த பைனாகுலர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா தூரத்துல இருக்கிறது என்ன பண்ணலாம், அதை பாக்குறதுக்கு எது தேவைப்படுது, அந்த பைனாகுலர்ஸ். இந்த கேப்டன்ஸ் அதை மறந்துட்டாங்க. கேப்டன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஆனா எங்க இருக்கு தெரியுமா, அவங்க போற அந்த கப்பல்ல தான் இருக்கு. ஆனா ஒரு 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 ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டாங்க. இது ஒரு கப்பல்னு வச்சுக்கோங்க. இந்த கப்பல்ல ரூம்குள்ள அந்த லாக்கருக்குள்ள என்ன இருக்கு, பைனாகுலர்ஸ்லாம் உள்ள இருக்கு. இந்த கேப்டன்ஸ் இதை எடுக்கணும் அப்படின்னா சாவி வேணும். சாவி யார்ட்ட தெரியுமா இருக்கு, வெளியில லேண்ட்ல நிக்கிறான் பாருங்க, கரையில. கப்பல் உள்ள கிளம்பிச்சு, கரையில நிக்கிற ஒரு ஆபீசர் பாக்கெட்ல மாட்டிச்சு. சொல்றது விளங்குதா? பைனாக்குள் உள்ள இருக்கு, உள்ள இருந்து எடுக்கணும்னா சாவி வேணும். சாவி அந்த வெளியில இருக்கான் பாருங்க கரையில, அவங்கிட்ட மாட்டிக்கிச்சு. சில நேரம் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதா, சாவியை கொண்டு வந்துருவோம், மறந்துட்டு போயிருவோம் இல்ல. ஆமா, இவர் என்ன பண்றாரு, சாவி வேணும், என்ன பண்றது சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஒரு நிமிஷம் இங்கேயும் வேலை செய்யுது. ரைட்டா, போயிட்டே இருக்கிறாங்க, டைட்டானிக் போயிட்டே இருக்கு. போகும்போது பனிப்பாறைகள் சுத்தி சுத்தி இருக்குமா, என்னது ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும், அங்கங்க இருக்கும். ஒருவேளை இந்த கப்பல் போய் இடிச்சிச்சு, நாசமாயிரும். இப்ப இத பார்க்கணும் அப்படின்னா வெறும் கண்ணால பார்க்க முடியாது. என்ன பண்ண முடியாது, வெறும் கண்ணால பார்க்க முடியாது. இப்ப சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, கேப்டன்ஸ் வெறும் கண்ணால பாக்குறாங்க, நேரா நம்ம மணி வெறும் கண்ணுல பாக்குறாங்க பனிப்பாறைய. பார்த்தப்ப மணி நைட்டு 11:39. டைம் என்ன, இப்ப கிட்டத்தட்ட அதான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ரைட்டா, அப்ப 11:39 கிட்ட வெறும் கண்ணால பாக்குறாங்க, பனிக்கட்டி தெரியுது, பனிப்பாறை தெரியுது. உடனடியா கப்பல் என்ன பண்ணாங்க, ஏய் பனிப்பாறடா திருப்புங்கடான்னு சொல்லி உடனே திருப்புறாங்க. திருப்ப 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 போய்கிட்டே இருக்கு, இடிக்க போது இடிச்சிச்சு. நல்லாதான் திருப்புனாங்க, நல்லாதான் மாலுமி கரெக்டா ஓட்டினாரு. ஆனா என்ன பண்ணிருச்சு, இடிச்சிருச்சு. இடிச்ச நேரம் அந்த ஒரு நிமிஷம் தான். 11:39 பாக்குறாங்க, 11:40 கப்பல் க்ளோஸ். ஒவ்வொன்னா முழுக ஆரம்பிச்சிச்சு. முழுகிற நேரம் பாத்தீங்கன்னா 2 hours. ஒரு படம் கூட எடுத்திருப்பாங்க டைட்டானிக் பத்தி. நான் பார்த்தது இல்லை, எனக்கு பாக்குற பழக்கம்லாம் ஒன்றும் கிடையாது, படம் பார்க்குற பழக்கம் கிடையாது. அதோட ஹிஸ்டரி நான் வாசிக்கும் போது டைட்டானிக் எவ்வளவு மணி நேரம் முழுகுச்சோ அதே டைம் நிமிஷம் மாறாம அந்த படம் இருக்கு, அந்த நிமிடங்கள் அதே டைம்ல இருக்கு. இதெல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க, ஒரு விஷயம் சொல்ல வரேன். அப்ப இந்த ஆடம்பரமா போன கப்பல் ஒரு நிமிஷத்துல, கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி 11:39 பாக்குறாங்க, 11:40 எடுத்துருச்சு. கொஞ்சம் 11:38 பார்த்திருந்தா அதை பாக்குறதுக்கு எது தேவைப்படுது, அந்த பைனாகுலர்ஸ். இந்த கேப்டன்ஸ் அதை மறந்துட்டாங்க. ஒரு நிமிஷம் முன்னாடி பார்த்திருந்தா 1500 பயணிகளுக்கு மேல காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. அவ்வளவு பேர் போனாங்க. சொன்னா ஆச்சரியப்படுவீங்க, மார்க்கோனி தெரியுமா, நம்ம அண்ணன் இல்ல, மார்க்கோனி ரேடியோ கண்டுபிடிச்சவர். என்னது, ரேடியோ கண்டுபிடிச்சார். அந்த ரேடியோ கண்டுபிடிச்சவருக்கும் இன்விடேஷன் போயிட்டு இருக்கு, ஐயா தயவு செய்து இந்த முதல் கப்பல், ஆடம்பரமான கப்பல், உலகத்தை சுத்த போது முழுகாது, நோவா நீ செஞ்சாரு பாருங்க, அதோட பயங்கரமான கப்பல் வாங்கன்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுத்திருக்காங்க. மார்க்கோனி போனாரா, தேவன் தவிர்த்து விட்டார். ஹிஸ்டரி சொல்லுது, படிச்சு பாருங்க. அப்ப அந்த அழைப்பையும் கடவுள் என்ன பண்ணிட்டாரு, வேணாம்பா இது ஆடம்பரம், நீ எனக்கு தேவை, கடவுள் என்ன பண்ணிட்டாரு, அழகா டேக் ஓவர் பண்ணி வேற ஒரு காரணத்தால, வேற ஒரு வேலையால அவர் ஆக்குப்பை ஆகி போயிட்டார். அவர் கப்பல்ல போல, மார்க்கோனி தப்பிச்சார், நல்ல வேலை. உங்களை அந்த கப்பலுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க, போவீங்களா? இன்னைக்கு எத்தனை மணி, ஒரு 2 மணிக்கு மதியானம் புறப்படுதுன்னு சொல்லி உங்களுக்கு அழைப்பு வருது, அண்ணனுக்கு அக்காவுக்கு எல்லாரும் கொடுக்குறாங்க. இந்த கப்பல் நீ போவீங்களா, எல்லாமே இருக்கு, போவீங்களா போக மாட்டீங்களா? அண்ணே அக்கா போவீங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் அனுமதிச்சா நான் வரேன் பிரதர். மார்க்கோனி மாதிரி தவிர்த்துக்கோங்க, நல்லது, சரியா? ஏன் சொல்றேன்னா டைட்டானிக்ன்றது இந்த காலத்து ஆடம்பர விஷயங்களை குறிக்குது. அதுக்கு எவ்வளவு இன்விடேஷன் வந்தாலும் நோ சொல்லிட்டு கிளம்பிருங்க. இந்த டைட்டானிக் இடிச்சதும் அந்த ஒரே நிமிஷம் தான். கொஞ்சம் ஒரு நிமிஷம் முன்னாடி பார்த்திருந்தா அவ்வளவு உயிரும் காப்பாத்திருக்கலாம். இன்னைக்கு வேலைக்கு போற ஒவ்வொரு ஜாப் தேடிட்டு இருக்கிறாங்க பாருங்க, அந்த இன்டர்வியூ எடுக்கிறவரும் எத்தனை நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருவாரு, நீ எவ்வளவு படிச்சிருக்க, உன் படிப்பு என்னன்னு எவ்வளவு நிமிஷம் கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த ஒரு நிமிஷம் தான். நான் எங்க வேலை செய்ய போறேன்னு தீர்மானிக்கிறது அந்த ஒரு நிமிஷம் தான். கோபம் வரும்போது அந்த ஒரு நிமிஷம் அமைதி காத்தா கோடி நன்மையா. மீ அண்ட் ஆப்போசிட், எனக்கும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கும் கோபம் வரும்போது இந்த ஒரு நிமிஷம், பிளீஸ் ஒரு நிமிஷம் அமைதி காத்து பாருங்க, கோடி நன்மையா. மருத்துவ உலகம் சொல்லுது, கோல்டன் பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. மருத்துவம் சொல்லுது, ஹெல்த்தியா இருக்கிறவங்களை போய் கவனிச்சு பாருங்க, அசால்ட்டா இருப்பாங்க, எது வேணாலும் நடக்கட்டும். இந்த உலகம் நம்மள்ட்ட இருக்குதா? கொஞ்சம் யோசிங்க. எக்ஸாம் எழுதிருக்கீங்க பிள்ளைங்க இல்ல, May 20 ரிசல்ட், 10th இருக்கட்டும்
12th நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. அந்த எக்ஸாம் செக்அப் கடைசி ஒரு நிமிஷம் கொடுப்பாங்க தெரியுமா? அது எதுக்குங்க? அந்த ஒரு நிமிஷம் நான் என்ன தப்பு பண்ணிருக்கேனா, ஐ ஹவ் டு கரெக்ட் இட். அந்த ஒரு நிமிஷம் யூ கேன் யூஸ் இட். நான் சொல்றது புரியுதா? அந்த ஒரு மார்க் குறைஞ்சதும் திருத்தாம போனது அந்த ஒரு நிமிஷத்துல தான் இருக்கும். சென்டம் அடிக்கிறதுக்கு பிள்ளைங்க ரெடியா இருக்கும். அந்த ஒரு நிமிஷத்துல பேப்பரை செக் பண்ணாம சும்மா உட்காந்துருக்கும். சில பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கும். அந்த ஒரு நிமிஷத்தை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு சென்டம் அடிக்கலாம், மார்க் கரெக்டா வரும். கார்டியக் அரெஸ்ட் தெரியுமா? கார்டியக் அரெஸ்ட். கார்டியக்னா நீங்க ஹார்ட்டுக்கு தான் போகணும். கார்டியக் மசிலா இருக்கட்டும், கார்டியக் அரெஸ்ட் எது வேணா இருக்கட்டும். மருத்துவ உலகத்தோட இன்னும் ஒரு கோல்டன் பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. சிபிஆர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி. இதயத்துக்கும் மூளைக்கும் உள்ள கனெக்ஷன் எங்க டப்புன்னு கட் ஆகுதோ அந்த டைம்க்கு அப்புறம் இங்க ரத்தம் போகல, ஆக்சிஜன் இங்க இருந்து இங்க போகுமா. ஹார்ட்ல இருந்து மூளைக்கு ஆக்சிஜன் போயிட்டே இருக்கிற வரைக்கும் தான் நீங்க உயிர் வாழ்வீங்க, நான் உயிர் வாழ்வேன். இது இங்க கட் ஆகும் பாருங்க. ஹார்ட்டுக்கும் எங்க கட் ஆகும் போது உங்களால 5 நிமிஷம், மிஞ்சி போனா 6 நிமிஷம் தான் வாழ முடியும். எந்த மனுஷனா இருக்கட்டும், மிஞ்சி போனா 7 நிமிஷம். அதுக்கு மேல ஒரு மனுஷனால இந்த உலகத்துல இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில மாரடைப்பு வரும்போது அந்த ஒரு நிமிஷத்துல நீங்க சிபிஆர் பண்ணிட்டீங்க, யூ வில் பி சேவ்ட் அஸ் 70%. 70% சொல்லலாம் நீங்க உயிர் காப்பாற்றப்படுவீங்க. நிமிஷத்துல சிபிஆர் பண்ணா, சிபிஆர்னா தெரியும் நினைக்கிறேன்ல, ஊதி ஊதி பண்ணுவாங்க. அந்த சிபிஆர் ஒரு நிமிஷத்துல பண்ணா ஒரு உயிருக்கு மறுவாழ்க்கை கொடுத்ததுக்கு சமம். 70% உங்களால என்ன பண்ண முடியும், காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு மருத்துவ உலகம் சொல்லுது. அதுவும் எத்தனை நிமிஷத்துல சொல்லுங்க? இந்த ஒரு நிமிஷம் தான். அதே ஒரு நிமிஷத்துல நீங்க பார்க்கலாம், நிறைய ஒலிம்பிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம்ல. பெல்ஜியம் ஒலிம்பிக் 2008 நடந்துச்சு. 100 மீட்டர் பட்டர்ஃபிளை ஸ்விம்மிங். நம்ம அடிக்காம இந்த ஸ்விம்மிங் எல்லாம் கிடையாது. பட்டர்ஃபிளை பார்த்திருப்பீங்களா? பட்டர்ஃபிளை ஸ்விம்மிங் ஒரே மாதிரி கை வச்சு அடிப்பாங்க. அந்த பட்டர்ஃபிளை ஸ்விம்மிங்ல 100 மீட்டர் தான் காம்படிஷன். மிக கிராண்டா நடந்துச்சு. அதுல 2 பேருக்கு நடுவில் போட்டி. ஒருத்தர் மைக்கேல் பிலிப்ஸ், இன்னொருத்தர் மிலாரோட் கேவிக். ஒருத்தர் பேர் மைக்கேல், இன்னொருத்தர் பேர் கேவிக். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த மைக்கேலுக்கும் கேவிக்கும் நிறைய பேர் போனாங்க. அந்த முடிகிற இடத்துல இருக்குல்ல, நாங்க போய் தொடர இடம் வெறும் 0.01 செகண்ட்ல, வெறும் மில்லி செகண்ட், ஹாஃப் செகண்ட், ஒரு நொடியில, பாதி நொடியில யார் போய் தொட்டுட்டா? மைக்கேல் தொட்டார். யார் தொட்டா? மைக்கேல் பிலிப்ஸ். அவர் தொட்டாருங்க. எத்தனை நிமிஷம் இல்ல, எத்தனை செகண்ட்? 0.01 செகண்ட். அவர் அடிச்சு தூக்கி சாப்பிட்டு போயிட்டாரு. கேவிக் தான் முன்னாடி போயிட்டு இருந்தாரு. கேவிக்கு இங்கிட்ட மைக்கேல். இவர் தொட வேண்டிய நேரத்துல அந்த ஒரு செகண்ட் ஹாஃப் செகண்ட் தான் இவர் தொட்டாரு. மிகப்பெரிய ரெக்கார்ட் அடிச்சிட்டாரு. யாரு? த மைக்கேல். அந்த மைக்கேல்ன்ற நபர் UEFA சாம்பியன்ஸ். ஃபுட்பால் பாப்பீங்களா யாராச்சும் இங்க? ஃபுட்பால்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விளையாட்டு. அதுல ரொம்ப அருமையா இருக்கும். இதை நீங்க எங்கேயும் கம்பேர் பண்ணலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையும் கம்பேர் பண்ணலாம். 2 டீம் இருக்கும். ஒண்ணு என் கடவுள் டீம், இன்னொன்னு கடவுள் ஆப்போசிட் டீம். இதுல கோல் கீப்பர் இருப்பாங்க, அத்தனை பேர் விளையாடுவாங்க. நான் கேட்கிறேன், ஃபுட்பால்ல ஒருத்தர் மட்டுமே கோல் போட முடியுமா? டீம்ல என்னைக்காச்சும் பாத்துருக்கீங்களா? டிவியில பாக்கலாம், அவங்க ஆட்டத்தை காட்டுவாங்க. ஆனா ஒருத்தர் சிங்கிள் மேனா இத்தனை பேர் அடிச்சு நோக்கி போக முடியுமா? கிடையாது. இதுல கத்துக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்ன தெரியுமா? டீம் ஒர்க்கா எங்க செயல்படுறாங்களோ ஸ்பிரிச்சுவல்ல, அவன் தான் ஜெயிப்பான். ஒரு ஆமீன் வந்திருக்கணுமே. ஆமீன். இன்னைக்கு நான் சந்திக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருத்தர் மட்டும் போய் ஜெயிக்க முடியாது. பிசாச டீம் ஒர்க்கா செயல்படணும்னு ஆவியானவர் என்ன பண்றாரு? விருப்பப்படுறாரு. ஒருத்த மட்டும் பால் வச்சுட்டு எனக்கு வந்துருச்சு, என்னோட டர்ன், என்னோட வாய்ப்பு வரும்போது பாலை தவற விடுறானா நானு? யோசிங்க. 1999 ஃபுட்பால் மேட்ச், UEFA சாம்பியன்ஸ் லீக், அதோட ஃபைனல் ரவுண்ட் நடக்கும்போது மான்செஸ்டர் யுனைடெட், பேன் முனிக். மான்செஸ்டர் முனிச்னு சொல்லி 2 டீமுக்கு ஆட்டம் நடக்குது. இவங்க ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க. யாரு? முனிச். யாரு? முனிச்ன்ற டீம் ஒரு பாயிண்ட் எடுத்துருச்சு. இங்கிட்டு முட்டை எவ்வளவு நேரம் ஆடி? 90 நிமிஷம் ஆடி இருக்கு. இவ்வளவு நேரம் கேமு, ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்திருக்குது. இங்கிட்டு முட்டை ஒண்ணுமே எடுக்கல. யாரு? மான்செஸ்டர். இவர் தான் ஹீரோ. பார்க்க போறோம். இந்த டீம் அம்பையர் என்ன பண்ணாரு, ஒரு இன்ஜூரி டைம்னு ஒண்ணு கொடுப்பாங்க ஃபுட்பால்ல. இன்ஜூரி டைம் நான் விளையாண்டுருக்கேன். அந்த இன்ஜூரி டைம், அந்த கேப்ல வெறும் 1 நிமிஷம் கொடுத்தாங்க. ஒரு கோல் அடிச்சிருச்சுங்க. யாரு? மான்செஸ்டர் டீம். அடுத்த 1 நிமிஷம் கொடுத்தாங்க, அடுத்த ஒரு கோல் அடிச்சிருச்சுங்க. அடுத்த 1 நிமிஷத்துல ஜெயிச்சிருச்சு. மேட்ச் க்ளோஸ். எல்லாம் அந்த கோப்பையில, இதான் கோப்பைன்னு வச்சுக்கோங்க, பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டீமோட பேரை. யாரு? முனிச், பேரன் முனிச்னு சொல்லி இந்த டீம் தோக்க போற டீம், அதான் ஜெயிக்கணும் ஆக்சுவலா. அதோட பேரை பதிக்க போயிட்டாங்க. போறப்ப அந்த கடைசி 90 நிமிஷம் விளையாண்டு ஒரு கோல் அடிக்கல. இது
அந்த 3 நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷமா கூட்டி கூட்டி கொடுத்தாங்க பாருங்க, ஜெயிச்சிச்சு மான்செஸ்டர் யுனைடெட் டீம் அந்த ஒரு நிமிஷத்துல. கிரவுண்ட் ஆபீசர்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த பேர் போடாதீங்க, எந்த பேர் போடுங்க, இந்த பேர் போடுங்க, ஜெயிச்சிச்சு. மிகப்பெரிய வெற்றி, தலைகீழா மாறிச்சு ஆட்டமே. ஒரு வருஷத்தோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும்னா ஃபெயிலான ஸ்டூடெண்ட் போய் கேளுங்க. எக்ஸாம் எழுதிருப்பாங்கல்ல, ஒரு வருஷத்தோட வேல்யூ நீங்க தெரிஞ்சுக்கணும், அதோட மதிப்பு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் படிச்சிருப்பான், அவன்கிட்ட போய் கேளுங்க, அவன் சொல்லுவான் ஒரு வருஷத்தோட வேல்யூ என்னன்னு. குறை பிரசவத்துல குழந்தை பெற்றெடுத்த தாயை கேளுங்க, ஒரு மாசத்தோட மதிப்பு தெரியும். ஒரு வாரத்தோட வேல்யூ நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு வாரம் வார இதழ் போடுவாங்க பாத்துறீங்களா, அவங்கள்ட்ட கேளுங்க, அதோட மதிப்பு அவங்களுக்கு தெரியும். அது ஒவ்வொன்றா சேகரிச்சு என்னென்ன பண்ண, ஆல்டர் பண்ணி எடிட் பண்ணி, சோ பெரிய வேலை. அது ஒரு வாரத்தோட மதிப்பு அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தெரியும். ஒரு மணி நேரத்தோட வேல்யூ மதிப்பை தெரிஞ்சுக்கணும்னா திருமணமாக போற காதலர்கிட்ட போய் கேளுங்க, லவ்வர்ஸ்ட போய் கேளுங்க, கல்யாணம் ஆக போறவங்கள்ட்ட. இந்த ஒரு மணி நேரம் காத்திருப்பாங்களாம், எப்போ. ஒரு நிமிஷத்தோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும்னா, ட்ரெயினை மிஸ் பண்ணிருக்கீங்களா யாராச்சும் இங்க? டைமுக்கு போகாம ட்ரெயினை மிஸ் பண்ண அனுபவம் இருக்கா? அப்ப அந்த மிஸ் பண்ணவங்கள்ட்ட கேளுங்க, ஒரு நிமிஷத்தோட வேல்யூ தெரியும். ஒரு நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா ட்ரெயினை பிடிச்சிருக்கலாம், ஐயோ போக முடியாம போயிடுச்சு, அடுத்த ட்ரெயின் வர வரைக்கும் 3 நாள் ஆகும். ஒரு நொடியோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும்னா, ஆக்சிடென்ட்ல தப்பிச்சிருப்பான் பாருங்க, அவன்கிட்ட கேளுங்க, அவன் சொல்லுவான் ஒரு செகண்ட் தான், ஜஸ்ட் மிஸ். இப்ப கொஞ்சம் யோசிங்க, ஒரே ஒரு விஷயத்த யோசிங்க, உலகத்தோட கடைசி ஒரு நிமிஷத்தை சும்மா யோசிச்சு பாருங்க. உலகத்திலே இதான் கடைசி ஒரு நிமிஷம், இதுக்கப்புறம் இந்த பாக்குற உலகம், மரம், ஃபேன், லைட், எதுவுமே இந்த பில்டிங் இருக்காது. யோசிங்க, ஒரு நிமிஷம் எப்படி இருக்கும்? ஏசாமி வரப்போற கடைசி ஒரு நிமிஷம், உங்க பிரெயின் அங்க கொண்டு போங்க. உலகமே அழிய போது, ஒரு நிமிஷம் தான் இருக்கு. என்ன நடக்கும், எப்படி இருக்கும், நீங்க எங்க இருப்பீங்க? என் வாழ்க்கையோட கடைசி ஒரு நிமிஷம் எங்க இருக்கும்? நான் எங்க என்ன வாழ்க்கையை முடிக்க போறேன் யோசிச்சிருக்கீங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஹாஸ்பிட்டல்லே பிறந்து ஹாஸ்பிட்டல்ல சாவுறது ஊழியக்காரனுக்கு அவர் கடவுள் விட மாட்டார். பவுல் செத்தப்ப கோடிக்கணக்கான பேர், அவ்வளவு பேர் சுத்தி நின்னாங்க, அத்தனை மக்கள் ரசிக்கப்பட்டாங்களாம் தெரியுமா? ஒரு வரலாற்று பதிவுல சொல்றாங்க, என்ன பதிவு அப்படின்னா, பவுல கட் பண்ணாங்க பாருங்க, சிறைச்சேதம் பண்ணாங்க. பவுல சிறைச்சேதம் பண்ணும்போது கட் பண்ண வேகத்துக்கு அந்த மண்டை என்ன பண்ணுச்சான், 3 அடி அடிச்சு, 3, நான் சொல்றது புரியுதா, 3 பவுன்ஸ் அடிச்சுச்சான். தலை கட் பண்ண உடனே தலை 3 பவுன்ஸ் அடிச்சான். பெரிய நீரூற்று அந்த 3 இடத்துல உருவாச்சு, பெருசா பீச்சுக்கிட்டு அடிச்சான். பவுலோட தலை 3 டைம் பவுன்ஸ் ஆகி போனப்ப எவ்வளவு ஆச்சரியம். பவுல சாவடிக்கணும்னு கொண்டு போறான் ஒரு போர் வீரன், அவன் ரசிக்கப்பட்டான். அதுவும் அந்த ஒரு நிமிஷம் தான். ஆமே, என்ன உன்னை போட்டு தள்ள போறாங்க, ஏசு நல்லவன் பேசிட்டு திரியிறிய. பவுல் சொல்லுவாரு, அவர் என்னைக்குமே நல்லவர் தான். என் தலை போனாலும் சரி, என் தலை இருந்தாலும் சரி, இயேசு என்னைக்குமே. சிலுவையோட கடைசி ஒரு நிமிஷம் யார் நினைச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? இயேசு. கைய வைங்க எல்லாரும், ஒரு நிமிஷம் எனக்காண்டி தாழ்மையான வேண்டுகோள், கைய வைங்க, எனக்காண்டின்னு சொல்லுங்க. ஆமேன். உங்களுக்காண்டி எனக்காண்டி இந்த ஒரு நிமிஷம் இந்த பவுல யோசிச்சார், இந்த லிவியை யோசிச்சார். உங்க பேரை நீங்க போட்டுக்கங்க. அவ்வளவு அடி வாங்கும் போதும் அவரோட கடைசி வாழ்க்கை, செத்து போறாரு. எவ்வளவு காலகட்டம் வாழ்ந்துருப்பா, 33 வருஷம். இந்த ஒரு நிமிஷம் அவருக்கு ரொம்ப வேல்யூ, ரொம்ப மதிப்பு. இந்த ஒரு நிமிஷம் என் பிள்ளைய காப்பாத்த போகுது. அந்த ஒரு நிமிஷத்துல ஏவல் அவுட் ஆயிடுச்சு. இந்த ஒரு நிமிஷத்துல இந்த ஆதாம் அவுட் ஆயிட்டார், அனனியா அவுட், சப்பீரால் அவுட். ஆனா ஒரே நிமிஷத்துல யோசேப்பு ஓடிட்டாங்க. ஆமென். இந்த ஒரே நிமிஷம் தான். மை ஃபியூச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் 1 செகண்ட். என்னது? என்னோட ஃபியூச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் 1 செகண்ட். ஒரு நிமிஷத்துக்கு உள்ள தாண்டி 1 செகண்ட். ஏன் தெரியுமா? இதை வாசம் கவனிங்களேன், ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பாயிண்ட். முற்பிதாக்கள் தீர்க்கதரிசிகளும் அப்படின்ற அந்த ஒரு புக்ல தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறாங்க. அதுல 2 பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுல அவங்க சொல்றாங்க, ஜோசப் இன் ஈஜிப்ட், எகிப்தில் யோசேப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி, பக்கம் 192, 9th பேரா. இந்த புக் வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த புக். ஓகே, அப்ப அதுல சொல்றாங்க, எதிர்ப்பின் விளைவுகள், அதாவது யோசேப்பு ஒருவேளை பாவம் செய்யாம எதிர்க்கிறான், செய்ய மாட்டேன்டா அப்படின்னு எதிர்க்கிறான் அப்படின்னா, அதோட விளைவுகள் என்னவா இருக்கும்ன்றது யார் புரிஞ்சு வச்சிருந்தா? யோசேப்புக்கு நல்லா தெரியும், நான் ஒருவேளை பாவத்துல விழுந்தா இதான் நடக்கும், அடுத்து என்ன பண்ணுவாங்க, என் உயிருக்கு கூட சேதம் வரும்னு அவனுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் யோசிக்கிறான், நான் ஒருவேளை இவங்க கூட தவறான உறவுல இருந்தேன்னா, அந்த போத்தியோட மனைவி தவறா இருந்தேன்னா, இந்த பாவத்தை நான் செஞ்சேன்னா அந்த அம்மாவை சொல்லாது, நானும் கனப்படுத்தப்படுவேன், இன்னும் எனக்கு மேல போவேன். அவன் வச்சிருந்த ரூட்டு
ரெண்டு பக்கமும் தெரியுது, ரெண்டும் உனக்கு முன்னாடி வந்து நின்றுச்சு. அப்பதான் ஒரு வார்த்தை ரொம்ப தொட்டுச்சுன்னு, அவனுடைய முழு எதிர்காலமும், யோசேப்போட முழு எதிர்காலமும் அந்த ஒரு நொடியின் தீர்மானத்தை சார்ந்திருந்தது. ஆமே. அவனோட கொள்கை வெற்றி பெறுமா, யோசேப்பு ஜெயிப்பானா, இன்னமும் தேவனுக்கு உண்மையா இருப்பானா அப்படின்னு பாக்குறதுக்கு விவரிக்க கூடாத எதிர்பார்ப்போடு தூதர்கள் அந்த காட்சி கண்ணோக்கினார்கள். இது வரைக்கும் அப்படி கிடையவே கிடையாது. நெவர் எவர் பிஃபோர். தூதர்கள் ஒரு 3 இடத்தை உத்து பார்த்தாங்க, என்ன நடக்க போகுதுன்னு கியூரியஸா கவனிச்சாங்க. அதுல முக்கியமான இடம் எங்க? யோசேப்போட அந்த இடம். ரொம்ப கியூரியஸா பார்த்துச்சான், இவன் ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா, இந்த அம்மா கூட விபச்சாரம் செய்வான செய்ய மாட்டான். ஏன்னா அது முந்தின சொல்லுது, இந்த விபச்சாரம் பாவம்ன்றது இட் இஸ் குயிக் அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் அட்ராக்டிவ். மத்த எந்த பாவத்தோட பவர்ஃபுல்லான பாவம் எது? இந்த விபச்சார பாவம். ஆனா அதிக சடுதியாகவும் அதிக பலமாகவும் அதிக மயக்கும் விதத்திலும் அந்த இந்த சோதனை எவ்வாறு சந்திக்கப்பட வேண்டும்? My future depends on 1 second. உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க போறதே நீ எடுக்கிற அந்த 1 செகண்ட் தீர்மானம் தான். நீங்க வாழ்றதையும் நான் வாழ்றதையும் யார் உத்து பார்த்துட்டு இருக்கிறா? அது இன்னொரு பாயிண்ட் பிடிச்சிருக்கு. கடவுள் தூதர்கள் எப்படி தெரியுமா உங்களை பாக்குறாங்க? நீங்க ஒருத்தர் தான் பூமியில இருக்கிறீங்க. என்னது இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப பிடிச்ச பாயிண்ட். 2 பாயிண்ட், 1 சொல்லிட்டேன், இன்னொரு பாயிண்ட் ரொம்ப டச்சிங்கான பாயிண்ட். நீங்க ஒருத்தர் தான் இந்த பூமியில இருக்கிறீங்க, உங்களை மட்டும்தான் கண்காணிக்கிறாரு. யாரு? சுத்தி இருக்கிற எல்லா உலகமும், தூதர்களும், இயேசுவும். ஆமீன். உன் சிந்தை எப்படி இருக்கு? நீ என்ன செய்ய போற, எங்க போற, எங்க வர, உங்களுக்கு என்ன வழி இருக்கு இண்டிவிஜுவலா? மத்தவங்களுக்கு தெரியாது. நம்ம சொல்லுவோம்ல, என் வழி எப்படி உனக்கு தெரியும். ஆனா யோசிப்பீங்க, நம்ம வழி, நம்ம யோசிப்பு, நம்ம நினைவு எல்லாம் யாருக்கு தெரியும்? பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் தெரியும், தேவனுக்கு, தூதர்கள் தெரியும். அந்த டைம்ல நான் என்ன செய்ய போறேன்? நீ ஒருத்தன் தான் உலகத்துல இருக்க, உனக்கும் அந்த சோதனை தான் சுத்தி, நீ என்ன செய்ய போற? யோசி. Practice to take right decision in the right time in the hurry situation. இந்த உடனடி தீர்மானம் தெரியுமா? சில செகண்ட் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு கவனிச்சு பாருங்க, அந்த இருக்கும். ஓட்டிட்டே போயிட்டு இருப்பீங்க, 1 செகண்ட் தீர்மானம் தான். இங்கிட்ட போனா இடிச்சிருவேன், இங்கிட்டு போனா. இதை யோசிக்கிறதுல 1 நிமிஷம் தேவைப்படாது, 1 செகண்ட் தான். அனுபவம் இருக்குதா? அதுவும் எடுக்கிற தீர்மானம் எத்தனை செகண்ட் தான்? இந்த உடனடி தீர்மானத்துல கூட எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கணும், தூய்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். இந்த உடனடி தீர்மானத்துல எல்லாமே அடங்கும். எது? எரிச்சல். டக்குன்னு சொன்னே அமைதியாரு. பைபிள் சொல்லுது, கம் டவுன். இந்த 1 நிமிஷத்தை யூஸ் பண்ணிக்கோ, உன்னைய கோடி பேத்துக்கு என்ன பண்ணுவேன்? உன் எதிர்காலத்தை சூப்பரா பயன்படுத்துவேன். Your future depends on that 1 second. அங்க எடுக்கிற தீர்மானம் கூட பரிசுத்தமா இருக்கட்டும். ஆமே. கோபப்பட்டு இழந்த பல உறவுகள் இருக்கலாம், அன்பால இழக்காத பல உறவுகள் இருக்கலாம். நான் சொல்றது புரியுதா? அப்ப இந்த 1 நிமிஷம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம். கர்மேல் பர்வதம் தெரியும்ல, எலியா ஜோம் மட்டும் அது 1 நிமிஷம் தான். இப்போ நம்ம பாடத்துல பார்த்தோம். எண்ணி பாருங்க, வாசிச்சு பாருங்க, எவ்வளவு நிமிஷம் வரும் அந்த ஜெபம். தட் 1 minute எண்ணி பார்த்தா 1 நிமிஷத்துக்குள்ளே வரும். அந்த 1 நிமிஷம் ஜெபம் ஒட்டு மொத்த நாட்டையே மாத்துச்சு, நாட்டு மக்களே மாத்துச்சு. கர்த்தரே தெய்வம்னு சொல்லுச்சு. காரணம், இன் a moment of time. இந்த 1 நிமிஷம் தான். In a moment of time, you and me must think. இந்த 1 செகண்ட், 1 நிமிஷம் யோசிக்கிறதுக்கு யோசிக்கிறேனே. கோபப்படுறது அந்த 1 நிமிஷம் தான். கோபடாம கொஞ்சம் நிப்பாட்டின்னு வச்சுக்கங்களேன், ஏகப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கு. அதை பார்த்துட்டேன்னா கோபப்பட மாட்டேன். அதோட விளைவை பார்த்துட்டேன்னா செய்யவே தோணாது. பாவத்தோட விளைவை பார்க்கணும் ஆசைப்படுறீங்களா? நான் தான் அடிக்கடி ஜோம் பண்ணுவேன். பாவத்தோட விளைவை நான் சந்திச்சுக்கிறேன், அதோட பாடத்தை அவங்களுக்கு கொடுங்க. எக்ஸாம்பிளுக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கான். என்னை பின்னாடி உட்காரச்சு போயிட்டே இருக்கான்னு வச்சுங்களேன். அவர் ரொம்ப வேகமா ஓட்டுறான்னு வச்சுக்கோங்க. நான் அவனுக்காண்டி என்ன அடிச்சு திருத்த முடியும்? அவனுக்காண்டி ஒரு ஜெபம் பண்ணுவேன். என்ன தெரியுமா? ஆண்டவரே, இவன் மனம் மாறுறதுக்கு அவனோட பாடங்கள் அவனுக்கு தாங்க, அதோட விளைவுகள் எனக்கு தாங்க. அவனுக்கு ஒரு பாடம், போலீஸ் கிட்ட எக்ஸாம்பிளுக்கு ஹெல்மெட் போடாம போறான்னு வச்சுக்கோங்க. அவன் மாட்டிக்கிட்டானா அதோட கடனை நான் செலுத்துறேன். ஃபைனை யார் செலுத்துறா? நான் செலுத்துறேன். ஒரு பாடத்தை அவனுக்கு கொடுங்க, ஹெல்மெட் போட்டு போகணும்னு. எக்ஸாம்பிள். நான் சொல்றது விளங்குதா? அந்த அடி எனக்கு கொடுங்க, பாடத்தை அவன் கத்துக்கிட்டோம்பா ப்ளீஸ். என்னோட ஜெபம் எப்ப இப்படிதான் இருக்கும். உங்களோட ஜெபம் அப்படி இருக்குதா? கிறிஸ்துவோட குற்றமற்ற ரத்தம் இப்போது நான் வாழ்ற ஒவ்வொரு நிமிஷத்துக்காக அனாதையா சிந்தப்பட்டுச்சான். உணர்றீங்களா?
கடைசி சொட்டு ரத்தம் கூட உங்களுக்காகவும் எனக்காகவும் மட்டும்தான் சிந்தினாரு. அந்த ஒரு நிமிஷம், இந்த ஒரு நிமிஷத்துல எத்தனை கோபம், எத்தனை அசிங்கமான கேவலமான வார்த்தை, எத்தனை எரிச்சல், சண்டை, பகை உணவு, எல்லாம் எத்தனை நிமிஷத்துல. ஆனா தாண்டி போனதுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணுவோம். என்ன ஜெபம்? ஆண்டவரே இதை பண்ணியிருக்காம இருந்திருக்கலாமே. இந்த ஒரு நிமிஷத்துல வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. சொன்னவங்களாம் கேள்விப்பட்டிருப்பேன், இந்த ஒரு நிமிஷத்துல வாழ்க்கையை முடிச்சவங்களாம் இருக்கிறாங்க. நிறைய மாவட்டங்கள்லாம் இருக்கு, குஜராத் நிறைய மாவட்டங்கள்ல சூசைட் அட்டன் பிள்ளைங்கலாம் நிறைய எடுத்திருக்குங்க. இந்த பப்ளிக் ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருங்க, ரிசல்ட் நல்லா வந்துருச்சு, ஆனா அதுக்கு முன்னாடி ஐயோ ரிசல்ட் இப்படி ஆனா என்ன ஆகும்னு சொல்லி நிறைய பேர் மாச்சுக்கிட்டாங்க. தெரியுமா? நியூஸ்ல நான் பார்த்தேன். அதுவும் எத்தனை நிமிஷம் தான், ரிசல்ட் வர ஒரு நிமிஷத்துல அவுட்டுங்க. நம்மளோட ஐம்புலங்கள் வழியாக நிமிஷத்துக்கு நிமிஷம் கவர்ச்சியானதையும் ஈர்க்கக்கூடியதும் கொடுத்துக்கிட்டே இருப்பான். யாரு? பிசாசானவன். இந்த ஒரு நிமிஷத்துல விழுந்துருவோமா? இந்த ஒரு நிமிஷம் வெற்றியாளனே, வெற்றியாளர்களே விழுந்துடாதீங்க. இது ஒரு நிமிஷம் எவ்வளவு பாடுபட்டு இருக்கா தெரியுமா? அந்த ஒரு நிமிஷம் நீ வாழ்ற, அந்த ஒரு நிமிஷங்க இவ்வளவு நேரம் இருக்கிறோம் சர்ச்சில், இந்த ஒரு நிமிஷம் நீ உயிர் வாழணும்னு இருக்காண்டி உயிருக்கு போராடி சேர்த்து போயிட்டாரு ரத்தத்தை சிந்தி. இந்த ஒரு நிமிஷத்தோட வேல்யூ தெரியுதா இன்னைக்கு? இப்ப இதுக்கு நான் என்ன பண்ணணும்? முடிச்சிட்டேன். என்ன பண்ணலாம்? இந்த ஒரு நிமிஷம் சொல்றேன். இது எப்படிங்க கடவுளோடைய கனெக்ஷன்ல இருக்கிறது? ஜெபம். பார்த்தோம்ல, அண்ணன் எடுத்தாங்கல்ல ஜெபம். என்னது? எனக்கு வாழ்க்கை ரொம்ப சூப்பரா. அவரோட ஆத்ம சுவாசமே ஜெபமா. தீர்க்கதரிசி எழுதுறாங்க, அவரோட ஆத்ம சுவாசமே ஜெபமா. மத்த எல்லாத்தையும் விளக்கிட்டாராம். எனக்கு வேணாம் 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 விளக்கிட்டாராம். அவருக்கு ஒரு பயம் இருந்துச்சான், நான் பழகக்கூடிய மனுஷங்க என்னை தீட்டுப்படுத்திடுவாங்களோ. we need to depend on God moment by moment. we need to depend on God moment by 100% உண்மைங்க. கடவுளை ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் சார்ந்து இருக்கும் போதும் எனக்கு விழுக வராது. ஏவாள் விழுந்துச்சு, ஆதாம் விழுந்த, வேற அண்ணனே சபிதா விழுந்தாங்க, எத்தனை பேரா விழுந்துட்டு போட்டோம். பரலோகம் இன்னைக்கு லாஸ்ட் ரவுண்ட தான் பார்த்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஓடின அவங்க இல்ல, எட்ஜ்ல இந்த ஓட்டத்தை முடிக்க போற பாருங்க. ஓடி யாரு? ஓட்டத்தோட கடைசி நல்லா கியூரியஸா பாப்பீங்களா? ஓட்டத்தோட முன்னாடி பாப்பீங்களா? ரன்னிங் ரேஸ்ல ஆரம்பத்துல எல்லாம் தடால் ஓடும். இந்த முடிவு இருக்கு பாருங்க, முடிவு ஃபண்டாஸ்டிக் எண்டிங்கா இருக்கணும். எத்தனை பேர் அந்த முடிவை பயங்கரமா முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்க ஓட்டத்தை பார்த்து அவன் தெரிச்சு ஓடணுங்க. சாத்தான் என்ன நிலைமை வந்தாலும் இயேசு நல்லவர்ன்ற ஒரு வார்த்தை சொல்லுங்க, பக்கத்துல நிக்க மாட்டானா? அப்ப இந்த ஒரு நிமிஷம் எவ்வளவு மதிப்பு. ஏன்னா நம்ம இயல்பு என்ன? ரோமர் 7:18 சொல்லுது, நன்மை செய்யறதுன்னு ஒண்ணு எங்க உள்ள என்ன பண்ணல, இன்பில்ட்டா கிடையாதுப்பா. டிஃபால்ட்டா கடவுள் வச்சு படைக்கல நான் நல்லது செய்யணும்னு இல்ல. என்னோட இயல்பு, என்னோட நேச்சர் என்ன? ஆட்டோமேட்டிக்கா நானே பாவம் செய்வேன். அதுல அவன் வேற என்ன பண்றான், திக்னஸ் கொடுக்குறான். உள்ள வேணா உள்ள மாட்டேனா? விழுகக்கூடிய சரீரம் தான். நம்ம எல்லாம் சின் ப்ரூஃப்லாம் கிடையாது. வாட்டர் ப்ரூஃப்லாம் பார்த்துருப்பீங்க வாட்ச்ல. நம்ம சின் ப்ரூஃப்னு சொல்ல முடியாதுங்க. பாவத்தை நான் ஜெயிச்சிருவேன் முடியாது, வாய்ப்பே இல்லை. 100க்கு 100 முடியாது, ஆனா 100க்கு 100 முடியும். பிலிப்பியர் 4:13. ஆமென். ஏசாயா 27:5 சொல்லுது, உன்னால முடியலையப்பா, இல்லாவிட்டால் அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னோட ஒப்புரவாகட்டும், நான் பாத்துக்கிறேன். யார் சொல்றா? உங்களை என்னை படைச்ச படைப்பாளன் பரமன் சொல்றாரு, பரமேஸ்வரர் சொல்றாரு. ஆமென். அவரை சார்ந்த வாழவே இல்லை அப்படின்னா ஒரு நிமிஷத்துல கவிழ்க்கப்பட்ட சோதமை போலாவேனோ. அதுவும் ஒரே நிமிஷம் தான். வாசிச்சு பாருங்க, புலம்பல் 4:6 இருக்கும். அல்ல அப்படி இல்லைனா அவரை மட்டுமே என் ஆத்தும சுவாசமாக முழு மூச்சாக கொண்டிருப்பேன் அப்படின்னா அதே ஒரு நிமிஷத்துல, அதே ஒரு இமை பொழுதுல நாம் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். எல்லாமே அந்த ஒரு செகண்ட் தான். இன்னைக்கு எந்த பக்கத்து நீங்க இருக்கிறீங்க? இந்த செய்தியோட கடைசி ஒரு நிமிஷம் அதை தீர்மானிக்கட்டும். கடவுள் பேசுவாரு. ஒரு நிமிஷம் நீங்க எங்க கொடுக்குறீங்க? இவர்கிட்ட கொடுக்குறீங்களா, சாத்தான்ட்ட கொடுக்குறீங்களா? ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? அதே ஒரு நிமிஷம் உங்க முடிவுகள் எடுக்க தயாரா இருக்கிறீங்களா? இந்த ஒரு நிமிஷத்துல வேல்யூ தெரியாதவங்க எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஆத்துமா எல்லாம் சாகடிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு நிமிஷத்துக்காண்டி கடவுள் எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார். லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறீங்க, நேர்ல பாக்குறீங்க, கொஞ்சம் யோசிங்களேன். இந்த ஒரு நிமிஷத்துக்காண்டி பாடுபட்டவங்க, இந்த ஒரு நிமிஷத்துல ஜெயிச்ச கர்த்தர் மாதிரி என் வாழ்க்கை மாறணும்னு ஆசைப்படுறேன்னா இந்த ஒரு நிமிஷம் நீங்க யோசிங்க.